எல்லாமே சிறப்பாக மாறக்கூடிய ஒரு யோகமான அற்புதங்கள் வந்து இங்கே வந்தோடனே சாமி பிளெஸிங்ஸ் கிடச்சோடனே எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. கொஞ்சம் அந்த திருநீரை எடுத்து என்னோடய வாயில் வச்சுக்கிட்டாலே போதும், அந்த ஃபீலிங்ஸ் வந்து அற்புதமாக இருக்குது. இது சாமியோட மிராக்கிள்ஸை வந்து எவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு என் வாழ்க்கையில் வந்து இந்த மனதளவில் இருந்த அந்த குழப்பங்கள், சஞ்சலங்கள் அதிலெல்லாம் தீர்வு கிடச்சி, அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் கிடைச்சது சாமி தான். நான் வந்து எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சாமி இருந்தப்பே நான் வந்து பார்க்குறதுக்கு எனக்கு சான்சஸ் இல்லை. நான் சாமியை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சாமியோட சேவைகள், தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளவோ சேவகர்கள் வர்றாங்க. குறிப்பாக கோயம்புத்தூர்லேருந்து, சேலம், தருமபுரி இங்கேருந்துலாம் நிறையா பேர் வர்றாங்க, வந்து சாமிக்கு வந்து சேவை பண்ணுறாங்க. அப்போல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், இது மாதிரி புட்டபர்த்தியில் சாய்ராம் இருக்காங்க, அவங்க நிறைய அற்புதங்கள் நிகழ்த்துறாங்க. உங்களோட வாழ்க்கையில் குடும்ப ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள், பணங்காசு வசதி, இதிலெல்லாம் எந்த ஒரு துன்பங்கள் இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்குள்ள எந்த ஒரு போராட்டங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அதுக்கெல்லாம் தீர்வு வந்து சாமி கொடுக்குறாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் அப்போல்லாம் வந்து நானும் இவங்க வந்து 10ஓட 11 அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் என்னால் அதை ரியலைஸ் பண்ண முடியுது. இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள், என் குடும்ப ரீதியாகவும் சரி, அந்த மன கஷ்டம் எல்லாமே ஒரு தீர்ந்த ஃபீலிங் வந்துச்சு. இங்கேருந்து போனேன், அப்போ எனக்கு வந்து ஒரு மனதில் ஒரு நிறைவு, ஒரு திருப்தி கிடச்சிது. சாமி வந்து நம்மள்கிட்ட அவர் நம்ம கூடவே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. எப்போவுமே சாமியோட ப்ரெசன்ஸ் வந்து நம்மளோட இதயத்தோட அப்படியே கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எப்போவுமே என்னால் உணர முடியுது. ஒன்ஸ் இங்கே யாராக இருந்தாலும் சரி, ஒன்ஸ் இங்கே வந்து விசிட் பண்ணிட்டு போங்க, நீங்களும் அந்த ஃபீலிங்ஸை உணர்வீங்க. எஸ்பெஷலி எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவு கிடச்சிச்சு. என்ன வேலைக்கு போனாலும் அதை வந்து பரிபூரணமாக என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. மற்றவங்களோட முன்னாடி எதாக இருந்தாலும் ஒரு கைண்ட் ஆஃப் ஈகோ கிளாஸ், அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரச்சனைகள், இன்னொருத்தவங்கள்ட்ட பழகிறது, பேசுகிறது, அதிலெல்லாம் நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணேன். இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம், ஒரு தடவை சேவை பண்ணிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு மனதெல்லாம் ஒரு பரிபூர்ணமாக ஒரு நிம்மதி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையுமே ஒரு சேவை உணர்வோட, ஒரு அன்போட, பாசத்தோட, கருணை உள்ளத்தோடு செய்யணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். அதே போல் ஹெல்ப் எவர், ஹர்ட் நெவர், யாருக்குமே வந்து உதவி செய்யணும், யாரையுமே காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத இங்கே வந்து தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் சாமியோட அற்புதங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். நிறையா பேர் தமிழ்நாட்டிலேருந்து பயனடைஞ்சிருக்காங்க. இவர் மூலமாக நம்ம சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், தமிழ்நாட்டிலேருந்து நிறையா பேர் அந்த சேவைகள், அதாவது கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, நிறையா வந்து மருத்துவ உதவிகள் வந்து சாமி மூலமாக கிடச்சிக்கிட்டு இருக்குது.